vanakkam. Good morning to all. I am so happy to be a part of this bold and beautiful film. எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மன்னிப்பு கேக்குறேன். Thank you Solay Arumugan sir and producers, and thank you RK Suresh sir and everyone behind this film. Thank you so much. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு இந்த அரங்கமே அதிர மாதிரி நல்லா கிளாப் பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக போது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். கண்டிப்பா கஷ்டப்பட்டது நல்ல விஷயம் தான். அதுக்கான வெற்றி இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க படம் எடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு பணம் வரப்போகுது. ஸோ ப்ரொடியூசர் சார் ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப இந்த நல்ல படம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறேன். இந்த படத்துல வந்து நானே வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் கானா சாங் இருக்கு. சன் டிவி வணக்கம் தமிழ் சாதிக் சார் வாங்க வாங்க. அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு மியூசிக். 2 சாங் நம்ம கேட்டோம், சூப்பரா இருந்தது. ஸோ இந்த படத்துல வந்து ரொம்ப புது சிங்கர்ஸ் பாடுங்க. பூஜான்னு ஒரு தங்கச்சி பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த படத்துல வந்து அப்பாவும் பாடியிருக்காரு, ரொம்ப பெருமையா இருக்கு. சாதிக் ரொம்ப 7 பாட்டுமே கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. சாதிக் பிரதருக்கு முதல் படம், அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க, நல்ல கைத்தட்டு கொடுங்க அவருக்கு. தேங்க்யூ. அண்ட் ரொம்ப எல்லாரும் வந்து ஒன்று பேசினாங்க. இந்த படத்துல வந்து மாரியப்பன் மேனேஜர் சார் அவர் யாரும் இல்லை. ஆனால் இங்கே வாங்கினேன். ஸோ ப்ரொடியூசர் சொன்னார் பார்த்தீங்களா, படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு மேனேஜர் இருந்தாருன்னு சொல்லிட்டு இவர் தான் மாரியப்பன். நல்ல வெயிட்டாக கொடுங்க அண்ணனுக்கும். சேம் டைம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சாருக்கு, எடிட்டர் சாருக்கு, இந்த படத்தில் நடித்தவங்க அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லி ஆகணும். முக்கியமாக வந்து நம்ம படத்துக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து எல்லாருமே சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க. ஆர்வி உதயகுமார் சார், அப்புறம் வந்து மோகன்ஜி சார், அப்புறம் பேரரசு சார், அப்புறம் வந்து நம்ம அண்ணன் வந்து ஃபைட் மாஸ்டர் சார், அப்புறம் வந்து நம்ம மூர்த்தி அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் மூர்த்தி அண்ணன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. சேம் டைம் வந்து உதயா சார், கன்னியப்பன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து இந்த படத்தில் சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்கு. எவ்வளோ வந்து இந்த படத்தில் எவ்வளோ ஆக்ஷன் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு மெசேஜ் இருக்கு. முதல் படத்திலே நம்ம சோலை ஆர்முகன் டைரக்டர் சாருக்கு இந்த நேரத்தில் வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு கைத்தட்டு கொடுத்தே ஆகணும். ரொம்ப நன்றி சார். முக்கியமாக இந்த படத்தில் ஆர்ஆர் கண்டிப்பாக பேசப்படும். ஏன்னா வந்து எல்லாருமே ஆர்கே சுரேஷ் சாரை வந்து சாருன்னு ஜீன்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் சிங்கம் தான் கூப்பிடுவேன் எப்போதுமே. அவர் வந்து சிங்கம். ஸோ அந்த படத்தில் ஒரு ஷார்ட்லுமே பார்த்தீங்க, அவங்க ஆக்ஷன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நான் கம்போஸ் பண்ணவே இல்லை ரீரிகார்டிங். அவரோட ஆக்ஷன் பார்த்து அப்படி கீபோர்டில் கை வைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ஸ் குரு வாய்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துல இருந்து ஒரு ஆர்ஆரா வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும், அது நம்புறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து பிரசாத் பிரதருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கவிஞருக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய பொழுது பேரரசருக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு பேசுறதுக்கு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். மக்களே, இதில் நல்ல மெசேஜ் இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் ஹிட் பண்ண வைக்கணும். ஸோ காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். நன்றி. போர் வீரர்களுக்கான பயிற்சி மைதானமா உருவாக்குனாங்க. பாதி நிலங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க, பாதி நிலங்களை போர் பயிற்சிக்காக பயன்படுத்தி இப்ப போர்க்காலங்கள்லாம் முடிவடைந்த பிறகு அந்த போர்க்குடி மக்கள் எல்லாமே வந்து விவசாய குடிகளா மாறுறாங்க. விவசாய குடிகளா மாறும்போது அந்த நிலங்கள் வந்து ஊர்களாக மாறுகிறது. அந்த ஊருக்கு அவங்களாவே அந்த விவசாய குடிகள் ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னன்னா, நாங்க இந்த வீடு கட்டி வாழ்றோம் இல்லையா, இந்த இடத்துக்கு காடு வெட்டி அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தாங்க. இந்த பேர் தமிழ்நாட்டில் 11 இடத்துல இருக்கு. அதனால வந்து காடு வெட்டி என்பது வரலாற்றில் இருக்கிற மிக சரித்திரமான ஒரு சொல்லுங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கிறது. அனைத்து சமூக பெண்களுக்காக யாரை பத்தியும் கவலைப்படாம, அஞ்சாம, பின்வாங்காம குரல் காத்தவனுடைய ஒரு அடையாள குரல் இது அனுமதிங்கன்னு சொன்னோம். இல்லைங்க, கீழே வந்து நீங்க நடுநாட்டின் கதை போடுங்க, அது போடுங்க, சரி ஓகே. அதுக்கப்புறம் நம்ம படத்துல ஹீரோட ஜீப் புல்லட் யூஸ் பண்ணுவார், 2 வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவார்.
அதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரியான ஒரு 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 படம் இருக்கும். அந்த படத்தை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. இது ஒரே அதிர்ச்சி. சார் சிங்கத்தை ஏன் சார் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க? சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 படம் வந்திருக்கு. எந்த ஹீரோயிசம் பாட்டு வந்தாலும் சிங்கம் சிங்கம் சிங்கம்னு வருது. ஆனால் என்ன சார் எங்களுக்கு வந்து ஜீப்பில் புல்லட்டில் கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்லை சார், இல்லை சார், அது ஒரு மாதிரியான நீங்கள் வெறி ஏற்றுறீங்க சார். என்னங்க இது? தமிழ் சினிமாவில் இருக்கிற 75% படத்தில் சிங்கம்னு டைலாக் யூஸ் பண்ணுறாங்க, டைட்டில் வருது, வசனம் யூஸ் பண்ணுறாங்க, பாட்டில் வருது. நாங்கள் பயன்படுத்தின வெறியத்துக்கு என்னங்க இருக்கு? அப்புறம் நாங்கள் எடுத்து சொல்லும்போது அதை அனுமதிச்சாங்க. அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அதில் வந்து நம்ம அம்பேத்கர் படம் வச்சுருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. காரல் மார்க்ஸ் படம் வச்சுருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. பெரியார் படம் வச்சுருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் வச்சுருந்தோம், இந்த படத்தை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. யாருங்க என்னங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, தியாகி அஞ்சலை அம்மாளோட படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தியாகி அஞ்சலை அம்மாளோட வரலாறு ஒன்று இருக்குங்க. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்த வீர பெண்மணி அவங்க. பாரதியாரோட முதல் நினைவு நாளை 100 கைதிகளுக்கு சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு போய் கடலூர் சிறையில அந்த கைதிகளுக்கு பந்தி வச்சு கொண்டாடின ஒரு வீர மங்கை அவங்க வந்து தமிழகத்தின் ஜான்சி ராணி. அவங்களுடைய வந்து அவங்க படத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஒன்று அதை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது இந்த வரலாறு சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஸோ இது மாதிரி தமிழ் சினிமாவில் யாரு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இங்கே ஒரு பெரிய கார்பரேட் இருக்கு. இதான் உண்மை. இந்த உரிமையில நம்ம வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல நாங்க பேச வேண்டிய விஷயம். அதை தாண்டி மனித சமூகங்கள் உருவாகும் போது ஒவ்வொரு தொழிலை அடிப்படையாக கொண்டுதான் கூட்டமா பிரிச்சாங்க. அந்த கூட்டத்துக்கு சமூகம்ங்கிற ஒரு பேரு அந்த அனுமதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லும் போது அஞ்சலை அம்மாவோட படங்கள் வந்து அனுமதிச்சாங்க. இப்போ அந்த மனித சமூகங்கள் வெவ்வேறு கூட்டங்களா இருக்கும்போது அதை என்ன பண்றாங்கன்னா, செய்யும் தொழிலின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. ஆனா மனிதனோட குறுக்கு புத்தி என்ன மாறுதுன்னா, அது ஒரு பட்டியலா மாறுது. 1, 2, 3 ஒரு பட்டியலா மாறும்போது மேலே இருக்கிறவங்களாம் உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், கீழே இருக்கிறவங்களாம் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். மனுஷன் அவனுக்குள்ள இருக்கிற குறுக்கு புத்தி அப்படி வேலை செய்யுது. சரி, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு அழுக்கு, ஒரு பிழை. இப்ப இந்த அட்டவணை பட்டியலோட பிழையை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, அதற்கு கல்வி அறிவு தான் சிறந்த வழி, முதல் வழி. 2வது வழி பொருளாதார மேம்பாடு, இது 2வது வழி. 3வது வழி வந்து புரிதலை ஏற்படுத்துவதல். வா சண்டைக்கு, நீ அடிக்கலாம், நீ 200 வருஷம் அடி வாங்கினா நான் திரும்ப அடிக்கிறேன், இது இல்லை. புரிதலை ஏற்படுத்துவது. ஒருத்தனுக்கு அறிவில்லை, மிருகமா இருக்கானா, அவனை புரிய வச்சா மட்டும்தான் அவன் மாறுவனை தவிர, அவனை அடிச்சு புரிய வைக்கிறது வன்முறையை சேர்க்கும், தலைமுறையா வன்மையை சேர்க்கும். அதனால நாம இந்த சமூக வேறுபாடை கலைப்பதற்கு நேர்மையான பாதையில போவோம். இந்த காதல் அப்படிங்கிற ஒரு சப்ப காரணத்தை வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் ஒழிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, அது தலைமுறையாக வன்முறையை சேர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ் சினிமாவில் நீண்ட நாளுக்கு பிறகு வட மாவட்டத்தில் வாழ்கின்ற மனிதர்களுடைய கலாச்சாரங்களை, வாழ்வியலை, அரசியலை உள்ளபடியாக பேசுகிறோம். இதான் இதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம படத்துல கூட நம்ம ஒரு வசனம் வச்சிருப்போம், மரணத்துக்கு பயப்படுறதா மரணம்னு வாழ்றோங்க நாங்க அப்படின்னும் போது என்ன, உயிரெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து காடு வெட்டியார அவரை தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவா நினைக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, நான் நிறைய பேர்த்த போய் கதை சொல்லுவேன், டெக்னீஷியனு, ஆர்டிஸ்ட் நிறைய பேர்ட்ட கதை சொல்லும் போது, கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், படத்துக்கு என்ன டைட்டில்னு சொல்லுவாங்க. காடு வெட்டி அப்படின்னும் போது ஒரு 2 நாள்ல நான் டிஸ்கஷன் முடிச்சு சொல்லட்டுமா அப்படின்னுவாங்க. 3 நாள் ஃபோன் அடிச்சோம்னா, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேற படங்கள்லாம் இருக்கு, அது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாமா. என்னன்னா, அந்த டைட்டில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வகையில நம்ம படத்தோட ஹீரோ சுரேஷ் அண்ணன் அவரை சந்திக்கும் போது, சொல்லியா என்னையா படம் பேர் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. நான் காடு வெட்டின்னு வச்சிருக்கேன். என்ன சொல்றாரு, காடு வெட்டி கதை என்ன, கதையை ஓடி அந்த டைட்டில் போதப்போ ஷூட்டிங் சொல்ல வர இல்லைண்ணா, அந்த ஹீரோக்களுக்கு சம்பளம் அதான் முடியா, நீ ஷூட்டிங் டேட்டை சொல்லியா, நீ யாரு, எவ்வளோ பெரிய தீரன் அவர் என்னுடைய எனக்கு பிடிச்ச தலைவன், என்னுடைய ரோல் மாடலு. அந்த படத்தில் நான் நடிக்காம வேற யார் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் எனக்கு உடனடியாக வந்து நிற்கிற ஒரு ஹீரோ. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் ஆர்கே சுரேஷ் அண்ணனுக்கு ஒரு லட்சம் நன்றிகள். படம் எடுத்துட்டோம், உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான லட்சியவாதிகளை உருவாக்கியிருப்பீங்க.
அந்த வகையில் என்னையும் ஒரு கடைப்பிள்ளையாக நினைத்து என்னையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 1.5 வருஷம் ஆச்சுங்க. கற்பனை என்ன வச்சு பல கட்டுக்கதைகள், பல கற்பனைகள், எவ்வளோ விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்று ஒன்றா சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப புண்படுத்தும், சில விஷயங்கள் வந்து சிரிப்பு வரும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு 1.5 வருஷம். நான் பத்திரிகையாளர்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கல. என் மேலே கோபமாக கூட நீங்கள் இருக்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, 15 வருஷமா என்னை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு 100 படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பேன், எவ்வளோ படங்கள் தயாரிச்சிருப்பேன், 40 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். அந்த 15 வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பாக இருக்கும்னு ஒருத்தவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நாள் நான் தூங்கியிருக்க மாட்டேன், டே நைட் எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன், நான் அத்தனை பிஸ்னஸ் பண்ணுறேன், அவ்வளோ பிஸ்னஸ் போயிட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது, இதுதான் உண்மை. எல்லாரு கூடயும் அண்ணன் தம்பியா, பண்பா, எல்லா ஜாதியினர்கிட்டையும் அன்பா, எல்லா பழக்க வழக்கத்துலையும், எல்லா கட்சியினர் என்ன தான் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு கட்சியில இருக்கேன்னு கிடையாது. எல்லா கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பா இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில என்னை பத்தி ஒரு தவறான விஷயம் நான் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கை இதெல்லாம் சந்திக்கல. ஏன்னா அதை நான் வந்து ஒரு மென்ஷனாவே நான் பண்ணல, அதான் உண்மை. நான் அப்படி பண்ணியிருப்பேனா? ஒரு 15 வருஷம் அவங்களோட உழைப்பு. ஒரு நடிகர் வந்து லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்ல இறங்கி போலீஸ் கூட்டிட்டு போய் உள்ள வச்சு எஃப்ஐஆர் போட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு விமர்சனங்கள், அவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க என்னோட உழைப்பு என்ன இருக்கும், எப்படிப்பட்ட நான் மனுஷன். ஓய் இண்டஸ்ட்ரியில நான் கேட்கிறேன், ப்ரெஸ் மீட்ல ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருந்திருக்கேன், நடிகராக இருந்திருக்கேன், நடிப்ப இவ்வளோ ஒரு செக்கு பவுன்ஸ் கேஸ் என் மேல இருக்கா? ஒண்ணு இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க என் மேல குற்றம் சொல்லியிருக்காங்களா? அப்ப 15 வருஷமா ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிற ஒரு உண்மையானவன் எப்படி அந்த விஷயத்த பண்ணியிருப்பேன்? அதனால அந்த விஷயத்த பத்தி நான் பேச விரும்பல, அது விட்டுருங்க. என் வாழ்க்கையில அது நடந்த சம்பவம், அது ஒரு அனுபவம். அதை வந்து நல்ல விதமாக சட்டம் கொஞ்சம் டிலே ஆகும், அந்த சட்டத்துல வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு. அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் தந்தைக்கு ரொம்ப நன்றி. எங்க தந்தை அப்பா வந்து அவ்வளவு உழைச்சிருக்காரு, என் கடவுள். ஸோ என் குடும்பத்தினருக்கு நன்றி, என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி. என் மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. எனக்கு தெரியும், நான் அங்க இருந்து ஒரு விஷயமும் நான் தெரியும். வட மாவட்டம் இல்ல, தென் மாவட்டம் இல்ல, எல்லா மாவட்டத்தில இருந்து என்னோட தம்பிமார்கள், தங்கைமார்கள் அன்பு எல்லாருமே அவ்வளவு அன்பு செலுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சினிமா என்ன விட்டு போகுது, நான் சினிமா விட்டு போக மாட்டேன். அதே மாதிரி அரசியலும் என்னை விட்டு போகாது, அரசியலை விட்டு நான் போக மாட்டேன். இதான் உண்மை. சரி, இப்போ வந்து நம்ம காடு வெட்டிக்கு வருவோம். மனசார சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஐயா காடு வெட்டு குரு, அந்த காடு வெட்டி அந்த கேரக்டர் நான் நடிச்சதுக்கு பெருமைப்படுறேன். இவர் சொன்னோனே, சோலை வந்து சொன்னோனே எனக்குள்ள ஒரு, ஏன்னா அவரை பத்தி எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா கூட நல்லா பழகி இருக்காரு, அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன், எவ்வளவு தடவை சந்திச்சிருக்கேன் அண்ணனை. சோ அப்படிப்பட்ட ஒரு பண்பானவர், ஒரு பாசமா என்ன அவர் பிடிக்கிறதே அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அந்த அப்படி இருக்கும். சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் அந்த படம் ஃபுல்லாவே பண்ணேன் நான். அதுல ஒரு டைலாக் இருக்கும், ஒரு டைலாக் இல்ல பல டைலாக் கொடுத்திருக்காரு. இந்த ஆளு ரொம்ப மோசமானவங்க. யோ 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 அதாவது ஏற்கனவே மோகன்ஜி வச்சு செஞ்சுட்டாப்ல திரௌபதி. இவரு ஒரு கதையை எடுத்துட்டு வராரு. சொல்ல ஒரு கதை வச்சா கண்டிப்பா சென்சார்ல பிடிப்பாங்க. கொடுத்தாங்க 31 கட்டு, நான் சொல்லிட்டேன் 40 கட்டு உனக்கு கொடுப்பாங்க. அவன் 9 கட்டு கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதெல்லாம் போராடி இவ்வளவு நாள் அந்த கஷ்டம், அது அந்த ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பாருங்க இவருக்கு. ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பாவம் போயிட்டே இருப்பாங்க கேஸ், பல பிரச்சனைகள்.
உண்மையிலே வந்து ஐயா குரு குடும்பத்தினருக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும். இதுக்கு நான் உத்தரவாதம். மிரட்டி இருக்காப்புல படம். எனக்கு தெரிஞ்சு குடும்பமா ரொம்ப வருஷம் கழிச்சு என் மாமா படத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கவுண்டரு இந்த மாதிரி படங்களுக்கு போயிருப்பாங்க, டிராக்டர் பிடிச்சி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரௌபதிக்கு போனாங்க, இப்ப காடு வெட்டிக்கு வருவாங்க. இந்த பேச்சை ரொம்ப நாளா மிஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா பேசுறதே நான் விட்டுட்டேன், என்னென்னமோ கற்பனை பண்றதுனால விட்டாச்சு. போங்கடா என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டேன். ஸோ இதுல உழைச்ச எல்லாரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இது நம்ம உணர்வு சார்ந்த ஒரு படம். இது வந்து வட மாவட்டம்னு இல்லை, மொத்த வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அது படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு விஷயத்தை தானே பிரதிபலிச்சிருக்காங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதி படம் எல்லாம் கிடையாதுங்க. அது 100% வந்து 2 தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம். 2 பேருமே பெருமைப்படுவாங்க. பல விஷயங்கள் இருக்கு, பல சம்பவங்கள் இருக்கு. அது இந்த ஆள் ஏதோ வச்சுட்டாரு, விடுங்க, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நல்லா நடிச்சிங்க. என் அப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து அழகப்பன் சாருக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அந்த கேரக்டர். என்னை வாழ்த்த வந்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மூர்த்தி தேவர் பங்காளி, கணேஷ் தேவர் பங்காளி. அதாவது என்னன்னா, நான் கமெண்ட்ஸ்ல பாத்துக்கிட்டே இருப்பேன், ஜாதி வெறி பிடிச்ச வேண்டி. ஜாதி நான் எந்த ஜாதியுமே தப்பா பேசலடா, எல்லாருமே ஒண்ணுதான். அதுல எந்த இதுவே மாற்றமும் கிடையாது. அவங்க உணர்வு தானே, எல்லாம் உணர்வு தான். இதுல எந்த தவறுமே கிடையாது. அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க, குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த இந்த வட மாவட்டம்னா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து, அந்த பாதுகாக்கப்பட்ட பெரிய தலைவன் தான் காடு வெட்டியார். அது போன்று எல்லா சமூகத்தில இருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இங்க வருகை தந்த அனைவருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றி. முக்கியமா வந்து மியூசிக்கை பத்தி சொல்லியே ஆகணும். இவன் ஒரு சேட்டை பிடிச்சவன். இவன் லிரிக்ஸ் எழுதும் போனே ரொம்ப கான்ட்ரவர்சியா எழுதி கையில கொடுத்தாப்புல. ஸோ இனிமே தான் உனக்கு லைஃப். எமோஷனுக்கெல்லாம் சினிமால இடமே கிடையாதுப்பா. நீ அழுதாலோ வச்சாலோ சினிமால இடமே கிடையாது. நாளை காலையில் நம்ம செத்தா கூட கழுவி வச்சு போயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் சினிமா, தட் விச் ஐ ஹவ் சீன். உண்மையான உணர்வுபூர்வமான சினிமா மக்கள் இருக்காங்க. இந்த பத்திரிகையில வந்து 5% என்னை பத்தி தப்ப போட்டாங்க. 95% பத்திரிகையாளர் எனக்கு போன் பண்ணாங்க, சுரேஷ் நீ நல்லா வேண்டாம், நீ ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு அன்பு. அதே மாதிரி நீ சினிமால எமோஷன் ஆகாத. உன் திறமை மிகப்பெரிய திறமை, உனக்கு மிகப்பெரிய திறமை. அதுவும் சாதாரண பாட்டுலாம் நீ போடல. நீ வந்து காடு வெட்டியாருக்கு பாட்டு போட்டிருக்க. நீ ரொம்ப பெருசா வருவ. ஸ்ரீகாந்த் தேவா சார், அது ஸ்ரீகாந்த் தேவா சாரெல்லாம் கிடையாது, அது சிங்கக்குட்டி. அது சிங்கம். எப்ப அந்த வெற்றின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர், நல்ல மனம் கொண்டவர். ஸோ அவருக்கு இன்னும் பல வெற்றிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நேஷனல் அவார்டு இல்ல, ஆஸ்கார் வரைக்கும் அவர் போவாருன்னு சொல்லிட்டு எவரை தந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. காடுவெட்டி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்க அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனோட கதாநாயகர்கள் 2 பேரையும் மாற்றிட்டு மேடையில் இருக்கும் பெயர்கள் எல்லாரும் சொல்ல முடியாது. அனைவரையும் வாழ்த்துவிட்டு இந்த படத்தில் நான் பணியாற்றியதில் மிக பெருமை அடைகிறேன். ஏனென்றால் சமீப காலங்களாக நம்ம தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரி, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வெளியே நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நேற்று கூட 2 நாள் கூட பாம்பேல வந்தேன். சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்கே தான் நடக்குது. இது அது உதவி இயக்குனர் இருக்கும்போது அது வரமாட்டேங்குது. ஒரு படம் ஜெயிச்சதுக்கப்புறம் எங்களை நசுக்கிறாங்க, பிதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது எதை சொல்ல வரும்னு தெரியல.
பொதுவாக இந்த படத்துடைய கதை சகோதரர் சோலை ஆர்மோ அவர்கள், அவரும் 4 தயாரிப்பாளர்கள். முக்கியமாக அந்த 4 தயாரிப்பாளர்கள் மிக மிக நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உண்மையில கண்டிப்பாக தில்லு வேணும். அந்த தில்லுக்கு நான் ரொம்ப அது இல்லாம அந்த காடு வெட்டி ஐயா காடு வெட்டியாக எடுத்திருக்கிறார்ல, அவர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா குறிப்பாக இந்த படத்தில் ஒரு முதல் இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் நடக்கும்போது எனக்கு 3-4 டைலாக் சொன்னார் நம்ம சோலை, சகோதரர் சோலை. அதுக்கு நான் நிறைய கட்சி சொன்னேன். பட் அது சூழ்நிலை நிறைய மழைகள் வந்ததுனால நான் மறுபடியும் பேஷ் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னாலையும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல. இல்லைன்னா இன்னும் அந்த இன்ட்ரோடக்ஷன் அது சோலை சாரே அந்த டைலாக் பேசியிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். எதுக்குன்னா அந்த படம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னோட ஒரு பெரிய உணர்வு வந்தது. ஏன்னா அந்த ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் ஷூட்டிங் பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில் ஐயா காட்வெட்டி குரு ஐயாவுடைய பேட்ச் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏற்கனவே அவரை பற்றி நான் அவரை ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன். எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டார். நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் அவர். அவருக்கு இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா சொல்லும்போது எனக்கு அது இன்னும் அந்த படத்துல மிகமாக நல்ல வேலை செய்யணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா அந்த கதையில எனக்கு அந்த கதையோட ஒவ்வொரு சிச்சுவேஷனும் எனக்கு மிகப்பெரிய யுக்தியை கொடுத்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் பிரம்மாண்டமாக வேலை செய்யணும்னு சொல்லும்போது நானே கிளைமேக்ஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்தேன். ஆனால் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயாரிப்பாளர் கொஞ்சம் லாஸ் தான். என்ன இல்லை லாஸ் தானே உங்களுக்கு? ஆமாம். ஏன்னா அவங்க இல்லை அவங்க பட்ஜெட்டாக எடுக்கிறாங்க. பட்டு கனல் கண்ட பேச முடியல, கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு, ரெயின் அப்படிலாம் இருக்குது. ஆனால் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் 2 நாள் பேட்ச் ஒர்க்கே நம்ம சோலை மாரிமுத்தனை மேனேஜர் கூப்பிட்டார். அப்போ நான் கிடைக்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. உதவியாளர் நம்பரெல்லாம் வேணாம், வந்தால் நீங்கள் வாங்க நான் முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்மபூமி ராமரை பிரதிஷ்டப்படும் போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அன்று சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் விளக்கேற்றுங்கன்னு சொன்னாங்க. சில பேர் மட்டும் 6 மணிக்கு விளக்கேற்ற விட்டால் நாங்கள் தீவிரவாதி என்று சொன்னார்கள். இது முன்னாடி முதலியார் இருக்கும் போது எல்லாம் சொல்லவே மாட்டாங்க, வளர்ந்தோன்னு சொல்றாங்க. ஆனால் என் ராமனுடைய கலரையே என் ராமனுடைய கலர் வந்து நீலம். அந்த நீளத்தையே தன் தயாரிப்பாளரின் கம்பெனி பேரை வைத்துக் கொண்டு இதற்கு வர்ணம் செய்கிறவர்களை பார்க்கும்போது வேதனை இருக்கிறது. அதற்கெல்லாம் இந்த கால்வெட்டி சரியான பாடம் புகட்டும். வாழ்த்துக்கள். என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன், பயங்கரம் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. சுபாஷ் அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தழுன்னு பேசிட்டாரு. மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கே முடிவாக்கப்பட்டது. படம் எப்படி போக போகுது அப்படின்னு கொண்டாட தான் போகிறீங்க, பார்க்க தான் போகிறோம். சுபாஷ் அண்ணன் கவலைப்பட வேணாம். இது வந்து இப்படிலாம் தாண்டி பிரச்சனைலாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலர்ச்சி. உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படியா அது வந்து யானை மேலே அம்பாரி வச்சு குருவன் எப்படி படத்தை கொண்டு போய் தேட்டருக்கு விட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து திரௌபதி நான் சந்திக்கிற பிரச்சனை நான் தனியாக சந்தித்தேன். நீங்களாவது இவ்வளோ பேர் உங்களுக்கு கோபியண்ணன் கூட இருந்தார், மாரியப்பண்ணன் கூட இருந்தார், நிறைய பேர் இருந்தார். நான் தனியாலாம் திரௌபதியை வந்து சென்சாரில் அவ்வளோ போராடி அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி வரைக்கும் அந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது புக்காக எழுதுனா கூட பத்தாது, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல, அது வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய ஹிட்டாக போகிற படம் காடுவெட்டி. ஸோ நீங்கள் வந்து அதை அப்படி ஈஸியாலாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது, ஈஸியாக போய் அந்த வெற்றியை அடைஞ்சிடவும் முடியாது. இது இங்கே தழுதழ வேண்டிய அவசியம் இல்லை, இது ஆரம்பம் தான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியோ லான்ச்சின்னு வந்து, இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போக போகுது. இது சென்சார் பண்ண ட்ரெய்லர், இது வராது. யூடியூப்பில் கண்டிப்பாக வேறு ட்ரெய்லர் வச்சுருப்பாங்க, சாதாரண ஆளுங்க இல்லை இவனுங்க பின்னாடி இருக்கவனுங்க.
நான் அப்படி தான் நம்புகிறேன். ஸோ யூடியூபுக்கு வேற ஒரு ட்ரெய்லர் வரும், சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும். ஏன்னா சென்சாரில் கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுவாங்க? அது 11:52 இது இன்னொரு 7 நிமிஷம் புது ட்ரெய்லர் தானே சொன்னல. எதுக்கு அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு சென்சாரில் தானே கட் பண்ணாங்க, ட்ரெய்லரில் காட்டிடலான்னு எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. ஸோ 11:52 அதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனையை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இது எவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறப்போகுது.